இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? பாருங்க, இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் செய்கிறதை. நான் செய்கிறதைனா யார் செய்யறதைங்க? கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. போய் ஒரு 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? எல்லாரையும் கையை குலுக்கிட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யறத தடுப்பவன் யாருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஜூன்னு சொல்லி விஷ் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹாப்பி ஜூன். கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹாப்பி ஜூன். ஆம்பிளிஃபைடு பைபிள்ல என்னன்னு இருக்கு அப்படின்னா, ஈவன் ஃப்ரம் இட்டர்னிட்டி ஐ ஆம் ஹீ, அதாவது நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் அப்படின்ட்டு தமிழ் பைபிள்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல என்னன்னு இருக்கு அப்படின்னா, ஈவன் ஃப்ரம் இட்டர்னிட்டி ஐ ஆம் ஹீ, நித்தியத்திற்கு முன்பாக இருந்து நானே கர்த்தராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நித்தியத்திற்கு முன்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் பூமி எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாக இட்டர்னிட்டி நித்தியம் இருந்தது இல்லையா? அப்போ வானம் பூமி சகலமும் உண்டாவதற்கு முன்பதாகவே நித்தியம் இருந்தது. அந்த நித்தியத்தில் நான் இருந்தேன், அந்த நித்தியமே நான் இருந்ததால் உண்டானதுதான். ஹல்லேலூயா. அப்போ இட்டர்னிட்டி உண்டாகிறதுக்கு முன்னாடியே, நித்தியம் உண்டாவதற்கு முன்பாக இருந்தே கர்த்தர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? and there is no one who can rescue from my hand, என்னுடைய கரத்திலிருந்து தப்புவிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்தது, நான் செய்வதை தடுப்பவன் யார்னு தமிழ் பைபிள்ல இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல என்னன்னு இருக்குன்னா, I act and who can revoke or reverse it அப்படின்ட்டு இருக்கு. I act, நான் செய்கிறேன், நான் செயல்படுகிறேன். Who can revoke, யார் அதை ரத்து செய்ய முடியும்? or reverse it, அதை திருப்ப முடியும். பெரும்பாலான இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்கு அப்படின்னா, reverse it அப்படின்ட்டு இருக்கு. யார் அதை திருப்ப முடியும் அப்படின்ட்டு இருக்கு. நான் செய்கிறேன், யார் அதை திருப்ப முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, நான் செய்கிறதை தடுப்பவன் யாருங்கிறது தமிழ்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லுதுங்க? நான் செய்கிறேன், அதை திருப்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் செய்கிறேன், அதை திருப்புகிறவன் யார்? அப்ப ஆண்டவர் செய்கிறார், அதை யார் திருப்ப முடியும்? ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் செய்கிறார். பக்கத்துல பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் செய்கிறார். நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார், நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓகே, அவர் செய்கிறார், அதை திருப்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. அப்ப யாரும் கர்த்தர் செய்கிறதை திருப்ப முடியாது. ஓகே, அவர் செய்கிறார் செய்கிறார்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்னதாங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதலாக அவர் நமக்குள் என்ன நடப்பிக்கிறார்னா, 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-12 வரையில பாருங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:9-12 வரையில வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, எழுதியிருக்கிறபடி பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்க அவர்களை அன்பு கூறுறீங்களா இல்லையா?
அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? ஆயத்தம் பண்ணுகிறவைகளா பண்ணினவைகளா? ஆயத்தம் பண்ணினவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் ஆயத்தம் செய்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் உலகமும் சகலமும் தோன்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. போன மாசத்துல இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வானம் பூமி சகலமும் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டது. ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையில் நீ இருந்தாய். ஹல்லேலூயா. அவர் உன்னை பார்த்தார். அவர் உன் தாயின் கருவில் இந்த ஆண்டு நீ உருவாக வேண்டும் என்று சொல்லி உன்னை உருவாக்கினார். ஹல்லேலூயா. நீ பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் இந்தன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தீர்மானம் பண்ணினார். அதை ஆயத்தமும் செய்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இந்த பேனா பேப்பர் இதெல்லாம் வச்சுட்டு கையை நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டு கையும் பைபிளுக்குள்ளேயும் நோட்டுக்குள்ளேயும் புதைச்சி வைக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் வீடியோவில் போய் நோட்ஸ் எடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நோட்ஸ் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்? வீடியோவை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுங்க. ஓகே. இப்போ அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை என்ன பண்ண முடியலைங்க? கண் காணவும் இல்லை. என்ன பார்க்கலைங்க? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன பண்ணலைங்க? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனுக்கும் என்ன ஆகலைங்க? கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எனக்கு இன்றைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே என் வாழ்நாள் முழுவதற்குமான ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படிங்கிறத கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினதை எந்த மனிதனுடைய கண்களும் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. எந்த மனிதனுடைய காதுகளும் கேட்கவில்லை. அவைகள் எந்த மனிதனுடைய இருதயத்திலேயே தோன்றல. ஆனால் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம்ங்கிறது என்னங்க? அவர் தமது ஆவியினாலே நமக்கு என்ன கொடுக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே நான் ஆயத்தம் படுத்திட்டேன்டா உனக்காக. ஹல்லேலூயா. உனக்காக ஏற்கனவே நான் ஆயத்தப்படுத்திட்டேன். நான் ஆயத்தப்படுத்தினதை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீ கண்களால் உன்னுடைய ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் உன்னோடு கூட அவர் வாக்குத்தத்தங்களின் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகளின் மூலமாக பேசுகிறார். ரேமா வார்த்தைகளின் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ரேமா வார்த்தைகளுக்காக நன்றி, உங்க தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி, உங்க வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? நமக்கு என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரோ எல்லாத்தையும் அவர் நமக்கு அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்துறாரு. அப்ப என்ன நடக்குது? அந்த ஆவியானவர் எப்படிங்க நமக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், என்னதுங்க? ஆவியானவருக்கு எல்லாவற்றையும், அதே நேரத்தில் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு என்ன தெரியுங்க? தேவனுடைய ஆழங்கள் தெரியும். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்க.
அது ஒரு ரகசியம். நாளைக்கு நடக்கக்கூடியது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம போயிடும்ட்டு. ஆனா நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தர் நமக்கு காட்டுகிறவர். அவருடைய ஆவியானவர் ஆவியின் ஆழங்களை, கர்த்தருடைய ஆழங்களை, பிதாவின் ஆழங்களை அறிந்து கொண்டு அதை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதோம் கொமாரா பட்டணங்களை அவர் அழிக்கிற போது அவர் என்ன செய்தாருங்க? நான் செய்ய போகிறதை நான் என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இது எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர்ல நீங்க அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தீங்கன்னா அவர்ல உங்களுடைய அன்பும் பாசமும் நேசமும் அதிகமாகிக்கிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ரகசிய பகுதிங்கிறது ஒண்ணுமே இருக்காது. நோ மிஸ்டரிஸ் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. எந்த ரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையில இருக்க முடியாது. எல்லாவற்றையும் அவர் காட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இதை யாருக்கு செய்யறாரு அப்படின்னா தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் ஆவியில நிறைந்தே கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாருங்க? அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியின் தேவனுடைய ஆழங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. ஆண்டவர் முதல்ல உட்காந்துக்கோங்க. ஆண்டவர் முதல்ல நமக்குள்ள என்ன செய்யறாருங்க? அவர் செய்யக்கூடியது, அவரு முதல்ல உங்க ஆவியோட தேவ ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்க ஆவியில தேவ ஆவியானவர் நான் உனக்கு இதை செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செஞ்சாரா? ஆபிரகாமுக்கு பேசினாரா? ஆபிரகாமுக்கு செஞ்சாரா? அதை யாராவது தடுக்க முடிஞ்சதா? நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. நான் செய்கிறேன். அதை திருப்புகிறவன் யார்? ஆபிரகாமுக்கு செய்தார், அதை யாராலும் திருப்ப முடியவில்லை. ஈசாக்குக்கு செய்தார், அதை யாராலும் திருப்ப முடியவில்லை. யாக்கோபுக்கு செய்தார், அதை யாராலும் திருப்ப முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார், அதை யாராலும் திருப்ப முடியவில்லை. நமக்கு செய்கிறார், அதை நீங்களே நினைத்தாலும் திருப்ப முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்கிறார், அதை நீங்களே நினைத்தாலும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை தடவை அவருக்கு எதிர்த்து நின்று நாம தடை பண்ண பார்த்திருப்போம். எத்தனை பேர் நமக்கு சொல்லி இருப்பாங்க, நீ தாண்டா உன் ஆசீர்வாதத்துக்கு தடையே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லி இருப்பாங்க. ஆனா அத்தனைக்கு நடுவுலையும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சாரா இல்லைங்களா? நீங்களே நினைச்சாலும் உங்க ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், நீர் செய்கிறீர். ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் நினைச்சத, நீர் திட்டம் பண்ணினத நீர் செய்து முடிக்கிறீர். அதுக்கு விரோதமா நானே எழும்பினாலும் அதை திருப்பவும் முடியாது, அதை தடை பண்ணவும் முடியாது. பிசாசோ, உலகமோ, மனிதர்களோ,
நீர் செய்கிறதை திருப்பவும் முடியாது, தடை பண்ணவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கலாம். கர்த்தர் பெரிய தரிசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் கரங்களை எங்களோடு கூட இணைத்து கொள்ளுகிற போது நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஒரு பங்காளராக நீங்கள் செயல்படுகிறீர்கள். மாதம் ரெகுலராக நான் இத்தனை ரூபாய் நான் காணிக்கையாக செலுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை செய்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து செலுத்துங்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக வருகிற அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம், அந்த வரங்கள், வல்லமைகள், அதே நேரத்தில் விடுதலை, ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரை விதைக்கிறார்களோ, விதைக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்தில் விதைக்கிறவர்களை கர்த்தர் 1000 மடங்காக பெருக பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.